அனைவருக்கும் வணக்கம். நம்ம தினமணி செய்தித்தாள் டெய்லி பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி என்ன செய்திகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இன்றைக்கி செய்தித்தாளில் பார்த்தோம்னா ஒரு ஒரு செயலி பற்றி கொடுத்துருக்காங்க. மணற்கேணி செயலி பயன்பாடு ஆய்வு செய்ய அறிவுறுத்தல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இதில் என்ன தேவை அப்படின்னா, மணற்கேணி செயலினா என்ன, அது எதை பொறுத்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? தமிழகத்தில் கணினி சார்ந்த புதிய அறிவியல் தொழில்நுட்பங்களுடன் கற்றல் செயல்பாட்டுக்கு பெரிதும் உதவும் வகையில் மணற்கேணி செயலி வடிவமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, புது டெக்னாலஜிஸை இன்டகிரேட் பண்ணி டிஜிட்டல் எஜுகேஷனை நம்ம பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மணற்கேணி அப்படிங்கிற செயலி வடிவமைக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? இந்த செயலியில் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள பாடங்கள் தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் அனிமேஷன் காணொளிகளாக மாணவர்கள் எளிதும் புரியும் விதமாக வழங்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய பாடங்கள் எல்லாமே நமக்கு மாணவர்களுக்கு எளிதாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக எந்த வடிவில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அனிமேஷன் வடிவில் எல்லா பாடங்களும் இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணற்கேணி செயலியை ஒவ்வொரு பள்ளியிலையும் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு ஆய்வு அப்படிங்கிறது. சரிங்களா? ஏன்னா தமிழகம் முழுவதும் பார்த்தோம்னா இந்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்கள், அதாவது ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் அப்படின்னா ஸ்மார்ட் போர்டு, அதாவது இந்த திறன் பலகைகள் அப்படிங்கிறது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள் ஏறக்குறைய நிறைய பள்ளிகளில் வந்து இந்த ஸ்மார்ட் போர்டு அப்படிங்கிறது வந்துருச்சு. அதை பயன்படுத்த ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பிரத்யேகமாக மணற்கேணி ஆப் அப்படிங்கிறத டவுன்லோட் பண்ணி அதன் மூலயமா பாடங்களை ஆசிரியர்கள் எடுக்கணும் அப்படிங்கிறத அது என்ன பண்ணுறாங்க, எடுக்கிறாங்களா இல்லையா, எடுக்கிறத ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணணும், இந்த மாதிரியான ஒரு சில அறிவுறுத்தல்கள் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ மணற்கேணி ஆப் அப்படிங்கிறது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் டிஜிட்டல் எஜுகேஷனை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. சரியா? அடுத்தது இன்றைய திருக்குறள். ஸோ திருக்குறள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வாரி பெருக்கி வளம்படுத்த உற்றவை ஆராய்வான் செய்க வினை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பொருள் வரும் வழிகளை பெருகச் செய்து அவற்றால் வளத்தை உண்டாக்கி வரும் இடையூறுகளை ஆராய்ந்து நீக்க வல்லவனே செயல் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு செயலை செய்யக்கூடியவனுக்கான இலக்கணமாக சொல்லியிருக்கிறாங்க. சரியா? ஸோ எப்படிலாம் நமக்கு ரெவன்யூ வருது அதை வந்து ஆராயணும், அதனால் வரக்கூடிய அந்த இடையூறுகளையும் நீக்க வேண்டும், அப்படி இருக்கக்கூடிய ஒருவன் தான் செயல் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுதான் வாரி பெருக்கி வளப்படுத்த உற்றவை ஆராய்வான் செய்க வினை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இந்த இடத்துல கொசுவை கட்டுப்படுத்த வெளிநாட்டு மீன்களை வளர்ப்பதற்கு எதிராக மனு அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு செய்தி கொடுத்துருக்காங்க. அதாவது தேசிய பசுமை தீர்ப்பாயம், நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு வழக்கு வந்திருக்கு, கொசுவை கொல்றதுக்காக, கொசுவனுடைய அந்த எண்ணிக்கையை கம்மி பண்ணுறதுக்காக வெளிநாட்டு மீன்களை வளர்ப்பதற்கு எதிராக மனுவதற்கு அதற்கு நீங்கள் பதில் அளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ என்ன வகையான மீன் வகைகள் அப்படிங்கிறத பார்த்தோன்னா, ஃபஸ்ட் எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த டெங்கு, மலேரியா போன்ற நோய்கள் எல்லாமே நமக்கு கொசுக்களால் பரவுது இல்லையா? ஃபீமேல் அனோஃபிலஸ் மொஸ்கிட்டோ, ஏடிஸ் எஜிப்தி, இந்த மாதிரியான கொசுக்கள்னால தான் நமக்கு இந்த கொடிய நோய்கள் வந்து பரவிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த நோய்களில் இருந்து மக்களை காப்பாற்றணும் அப்படின்னா கொசுக்களின் இனப்பெருக்கத்தை கம்மி பண்ணணும். நீர்நிலைகளில் பொதுவாக கொசுக்களினுடைய இந்த இனப்பெருக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கனால அந்த நீர்நிலைகளில் அந்த கொசுக்களின் முட்டையை சாப்பிடக்கூடிய கம்பூசியா அஃபினிஸ் அண்ட் தென் பொசீலியா ரெட்டிகுலேட்டா கொசு மீன் மற்றும் கப்பி மீன்களை வந்து நிறைய மாநிலங்கள் வந்து அறிமுகம் செஞ்சுருக்காங்க. ஆனால் இது வந்து ஒரு ஃபாரின் ஸ்பீசிஸ், பல நாடுகளில் தடை செய்யப்பட்ட ஒரு மீன் வகையாக இருக்குது. ஓகேங்களா? இன்வேசிவ் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஃபாரின் ஸ்பீசிஸ் ஆர் இன்வேசிவ் ஸ்பீசிஸ். ஸோ இந்த ஸ்பீசிஸ் இருக்கனால உள்நாட்டு மீன்களுக்கு தேவையான உணவு அப்படிங்கிறது இல்லாமல் போகுது. அதுதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவை உள்நாட்டு மீன் இனங்களுக்கு உணவு பற்றாக்குறையை ஏற்படுத்துவதன் மூலம் உள்ளூர் நீர்வாழ் சுற்றுச்சூழல் அமைப்புகளை மோசமாக பாதிக்கும் என்று கருதப்படுகிறது. ஸோ உள்ளூர் மீன்களுக்கு உணவு அளிக்காமல் போகுது, அதனால் லோக்கல் ஃபுட் செயின் அப்படிங்கிறது அஃபெக்ட் ஆகுது, லோக்கல் வாட்டர் பாடியோட அந்த எக்கோசிஸ்டம் பயோடைவர்சிட்டி அஃபெக்ட் ஆகுது. ஸோ இதனால் இந்த வகை மீன்களை வந்து வளர்க்கக்கூடாது, அதற்கு தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி பசுமை தீர்ப்பாயத்தின் மீது ஒரு வழக்கு போடப்பட்டிருக்கு. ஸோ அந்த வழக்கை விசாரிக்க போகிறாங்க. சரியா? ஸோ என்ன மீன் வகைகள் அப்படிங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவுடைய மகளிர் அணி ஒரு சாதனை செஞ்சுருக்காங்க. சாம்பியன் கோப்பையை தக்க வைத்தது இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அண்டர்-19 வேர்ல்டு கப், விமன்ஸ் வேர்ல்டு கப் அப்படிங்கிறது நமக்கு மலேசியாவில் நடைபெற்று வந்துச்சு. அதில் இந்திய அணி வந்து வின் பண்ணியிருக்காங்க. போன முறை நடந்த அண்டர்-19 விமன்ஸ் வேர்ல்டு கப்லையும் இந்திய அணி தான் வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த டைமும் இந்தியா டீம் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவை தோக்கடிச்சிட்டு இந்தியா வின் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இது ஒரு முக்கியமான செய்தியாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி முக்கியமான செய்திகளை பார்த்துருக்கோம். நன்றி.